கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஆதரவாக கல்லூரி மாணவ மாணவிகள் ஊர்வலமாக வந்து கல்லூரி வாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு காணப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் கிளாரம்கொண்டான் பகுதியில் செயல்பட்டு வரும் திருவிக அரசினர் கலை கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் தமிழக அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், நீதிமன்றம் தீர்ப்பளித்த UCG நிர்ணயம் செய்த 57,800 ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் திருவாரூர் திருவிக அரசு கலை கல்லூரியில் இன்று நடைபெற்ற போராட்டத்திற்கு ஆதரவாக கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் வகுப்பறையிலிருந்து ஊர்வலமாக வந்து கௌரவ விரிவுரையாளர்களுடன் தரையில் அமர்ந்து மாணவர்கள் நலம் கருதி தமிழக அரசு கௌரவ விரிவுரையாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவிக அரசு கலைக்கல்லூரியிலிருந்து ராஜேஷ். தமிழ்நாட்டில் சுமார் 180 அரசு கலைக்கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. அதில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளன. அதில் 8,000க்கும் மேற்பட்ட கௌரவ ஊழியர்கள் தற்காலிக ஊழியர்களாகவே பணியாற்றி வருகின்றார்கள். இவர்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியமானது ரூபாய் 25,000 மட்டுமே. அதுவும் பார்த்தீங்கன்னா 11 மாதங்களுக்கு மட்டும்தான். மீதமுள்ள ஒரு மாதத்திற்கு எங்களுக்கு ஊதியம் கிடையாது. இந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்களுடைய வாழ்வுரிமைக்கான போராட்டம். எங்களுக்கு கழக அரசு பொறுப்பேற்றவுடன் எங்களை 10 வருடத்திற்கு மேல் பணியாற்றக்கூடியவர்களை படிப்படியாக நாங்கள் நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி அளித்தது. ஆனால் அதனை இந்த திமுக அரசு ஆனது செயல்படுத்த தவறிவிட்டது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுக்கு UGC பல்கலைக்கழக மானியக் குழு வழங்கக்கூடிய ஊதியமானது ரூபாய் 57,700 வழங்க சொல்லி அறிவித்திருக்கிறது. இதனை தமிழக அரசு நிறைவேற்ற தவறி வருகிறது. இதற்காக நாங்கள் நீதிமன்றத்தை நாடினோம். நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றமும் சரி, உச்ச நீதிமன்றமும் சரி, எங்களுக்கு வழங்கக்கூடிய இந்த 57,700 என்பது சரியான ஊதியம். அதனை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் 2019 முன்தேதியிட்டு தொகையினை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆனால் இது அத்தனையுமே புறந்தள்ளிவிட்டு இந்த அரசு மெத்தன போக்காக நடந்து கொள்கிறது என்பது மிக மிக வருத்தத்திற்குரியதாகவே நாங்கள் கருதுகின்றோம். எங்களுக்கு 11 மாதம் ஊதியம் என்பது மட்டுமல்லாமல் எங்களுக்கு மருத்துவ விடுப்பு என்பது கிடையாது. எங்களுடன் பணியாற்றக்கூடிய பெண் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு என்பதும் கிடையவே கிடையாது. இதர சலுகைகள் என்று கூறும்போது எங்களுக்கு PhD கைட்ஷிப் அப்படிங்கிறது நாங்கள் செய்ய முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கௌரவ விரிவுரையாளர்கள்னு பேரு தான் கொடுத்துருக்காங்களே தவிர எங்களை வாழ்க்கையில் கௌரவம் அப்படிங்கிறதே சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்லணும். அரசு சொல்லுது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேணும் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுங்க, மாணவர்களுக்கு உறுதிமொழி எடுத்து கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த உறுதிமொழியை படிக்கும்போது எங்களுக்கே வெட்கக்கேடாக இருக்குது. ஏன்னு சொன்னால் எங்கள் வாழ்க்கையிலே சம ஊதியம் இல்லைங்கிற பட்சத்தில் நாங்கள் எப்படி மாணவர்களுக்கு சம ஊதியம் கிடைக்கிறதுக்கு உறுதிமொழி நாங்கள் எடுக்கணும்னு எங்களுக்கே உடல் கூசுகிறது அப்படிங்கிறது இந்த அரசுக்கு நாங்கள் இதை தெரியப்படுத்துகிறோம். கொத்தடிமை முறையை ஒழிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கை 20 ஆண்டு காலமாக கொத்தடிமையாகத்தான் சென்று கொண்டு இருக்கிறது. மாறி மாறி ஆட்சி அமைக்கக்கூடிய இந்த கழக அரசு எங்களை கொத்தடிமையாக நடத்துகிறது என்பது நிதர்சனமான உண்மையாகவே நாங்கள் கருதுகிறோம். ஆகவே அரசு எங்களை சென்னையில் போராடி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கௌரவ விரிவுரையாளர் தலைவர்களை அழைத்து பேசி எங்களுக்கு உடனடியாக சம்பள உயர்வு வழங்க வேண்டும் மற்றும் நாங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கையாக நிறைவேற்றி வைக்கின்றோம். இது தவறும் பட்சத்தில் அரசுக்கு வரும் தேர்தலில் எந்த முறையில் நாங்கள் தெரிவிக்க வேண்டுமோ அதனை நாங்கள் தெரிவிப்போம். எங்களை ஓட்டுக்கணக்காக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதற்கும் நாங்கள் ஒரு ஓட்டுக்கணக்கு கூறுகிறோம். எங்களிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் 3000 மாணவர்கள் ஒரு கல்லூரியில் படிக்கிறார்கள் என்றால் 180 கல்லூரிக்கு சுமார் 5,40,000 மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்திற்கு 4 நபர்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட கிட்டத்தட்ட 2 கோடி ஓட்டுகள் எங்களிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இதற்கு நாங்கள் தக்க பதில் கூறுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.